அருளுடைமை நல்லாற்றால் நாடி அருளாள்க வல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. குறளணமான நூல் திருவள்ளுவரெனும் மாதான பங்கி. விளக்கம்: வாழ்க்கையில் எது உண்மையான அறம் என்று பல வழிகளில் ஆராய்ந்து பார்த்தால் இறுதியில் அருள் ஒன்றே உறுதுணையாக இருந்து நம்மை காப்பாற்றும் நல் அறம் ஆகும். இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அறமும் அருளும். இதோ அர்த்தவறிந்த ஒளிப்பறிவில் அருளுடைமை பற்றி ஒரு காட்சியுடன் விளக்கமாக விளக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதினார். தர்க்கத்துக்கு அப்பா 2 அணா இருக்கு, டிக்கெட் பணம் போக 2 அணா இருக்கு. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க முன்னாடி அவர் பக்கத்துல ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்காரர் வந்து, ஐயா தர்மம் போடுங்கயான்றார். மீது இந்த 2 அணா தானே போட்டோம் அப்படின்னு அந்த 2 அணாவை கம்பீரமா போட்டுறாரு. அந்த பிச்சைக்காரரை தொட்டு தடவி 2 அணானோடனே அவருக்கு சந்தோஷம். ஐயா நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகண்டு போயிடுறாரு. ஹாய் அப்படின்னு சந்தோஷமா போய் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கவுண்டர்ல 12 அணாவை கொடுக்குறார். அவங்க வாங்கிட்டு சொல்றாங்க, நேத்துல இருந்து 1 அணா டிக்கெட் கூடிருச்சு, இன்னும் 1 அணா கொடுங்க. புரிய யோசிக்கிறாரு, இன்னும் 1 அணா கொடுங்கவா, என்னடா பண்றது, நம்ம தான் 2 அணா போட்டோம்ல. இந்த குழப்பத்துல அவர் போக இருந்த ட்ரெயின் போயிருச்சு. உடனே முடிவு பண்ணிட்டார், ட்ரெயினும் போயிருச்சு, இருந்த இன்னொரு அணாவும் போயிருச்சு, 11 அணா தான் இருக்கு, இன்னும் 2 ஸ்டேஷன் நடந்து போனோம்னா அதுக்கு அடுத்து இந்த காசுக்கு டிக்கெட் எடுத்து வீட்டுக்கு போயிடலான்னு நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டார். அந்த ட்ரெயின்ல அந்த காசு கரெக்டா இருந்தா அவரு ட்ரெயின்ல போயிருப்பார். பிச்சைக்காரனுக்கு தர்மம் போட்டதுனால அந்த ட்ரெயின் அவர் மிஸ் பண்ணிட்டார். அந்த ட்ரெயின் தான் ஒரு மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளான ஒரு ரயில். அப்ப என்ன, நான் செஞ்ச தர்மம் காப்பாத்துச்சா அது எனக்கு தெரியல, ஆனால் தர்க்கத்துக்கு அப்பால் நிறைய விஷயம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று ஜெயகாந்தன்.